அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் அறிவிச்சர் திரு கே.சி. வீரமணி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். வாணிமாடி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டப்பேரவை செந்தில்குமார் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு ஆர் வெங்கடேசன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட கழகச்சார் திரு தா வேளாளன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு சகோதரி திருமதி ஜி பரிதா பிரசோத்மன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக 5 தொகுதிக்கும் நம்முடைய கூட்டணி சார்பாக கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் 5 பேர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுகிறீர்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திரு ஏ ஞானசேகர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க. இன்று இதெல்லாம் ஸ்டாலின் பல கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசிட்டு போது கருத்தை சொல்லி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பல தோல்விகளை கண்டுள்ளார் என்று சொல்லியிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மறந்திருப்பீங்க, மமதையில் இருக்கிறீங்க, அதனால இப்படிப்பட்ட திமிரான பேச்சை பேசிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பிற்காலத்தை நினைச்சு பாருங்க. 2011 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட கிடைக்க முடியல. இன்றைய தினம் 2011 2021 வரை பல தேர்தல்கள் களம் கண்ட கட்சி அதிமுக கட்சி. 2011 அதிமுக ஆட்சி, 2016 அதிமுக ஆட்சி, ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்த சரித்திரத்தை படைத்தார் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 234 தொகுதியிலும் கூட்டணி இல்லாம ரட்டளையில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு சட்டமன்ற பொது தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலும் 37 இடங்களிலே வென்றோம். 2014 மறந்து விட்டீர்களா? ஒரு இடம் கூட உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்கல. 2014 தேதி 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட திமுக கிடைக்கல. எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லை. பல இடைத்தேர்தல் 2011 2021 பல இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது கூட உங்களால் வெற்றி பெற முடியல. பிறகு உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற முடியல. கூட்டுறவு சங்க தேர்தல் 98% தமிழகத்தில் வெற்றி பெற்று நாங்கள் கூட்டுறவு வலிமையாக அமைத்தோம். 10 ஆண்டு காலம் வனவாசம் போன கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை இருக்குதா? ஏதோ ஒரு 5 ஆண்டு காலம் தப்பி தவறி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பான்னு மக்கள் எதிர்பார்த்து தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. நீங்க கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிகமான வாக்குறுதிகளை அள்ளி தந்தீங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது 2021 அன்று. அப்பொழுது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சதா? விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, வீதியில் போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, வீதியிலே போராடுகிறார்கள். மருத்துவர்கள் வீதியிலே போராடுகிறார்கள். செவிலியர்கள் வீதியிலே போராடுகிறார்கள். அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு மட்டும் 8% வாக்கு இருக்குது.
திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. நிறைவேற்றினாங்களா? அரசு ஊழியருக்கு அல்வா கொடுத்துட்டாரு. அவர்களே 5 ஆண்டு எதிர்பார்த்தாங்க. எப்படியோ திரு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு, பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். இன்றைக்கு இந்த 1 வருடத்திற்கு முன்பு அவர்கள் போராடினாங்க, தொடர்ந்து இந்த அரசை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. போராடுகிறவர்களெல்லாம் அரசுடைய கைது செஞ்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றி அரசு மீண்டும் வேண்டுமா? அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார் ஸ்டாலின், நாங்க பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார். எங்க நீ கொடுத்த? கொடுக்க வெச்சோம். 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வச்சேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வாக்குறுதி அளித்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த ஏழை தாய்மார்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாதம் நீங்க புறக்கணித்துக் கொண்டே கேட்டீர்கள். எப்பொழுது கொடுப்பீர்கள் என்று தொடர்ந்து அழுத்து கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்து கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். வேற வழி இல்லாம அழுத்தம் தாங்க முடியாதுதான் மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வச்சது அதிமுக. மறந்து விடாதீங்க பெண்களே, அவர் மனமுசு கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இப்பொழுது மேல ஒரு 25 லட்சம் பேர் கொடுத்திருக்காரு. என்ன, பெண்கள் கஷ்டத்தை பார்த்தா கொடுத்தாரு. இப்போ விதிகளை தளர்த்தி கொடுக்கணும் சொன்னார். ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி இருந்தா கிடைச்சிருக்கும்ல? 54 மாசம் ஒன்று ஓடி போச்சு. இனி மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேணும். அந்த தாய்மாருடைய குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற வேண்டும். அதற்காக ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாரு. விதிகளை தளர்த்தி 25 குடும்ப தலைவிகள் 25 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப 6 மாசம் கிடைக்குது. ஏற்கனவே 22 மாசத்தை நாமத்தை போட்டார். இப்ப கொடுத்தவங்களுக்கு 54 மாசம் நாமத்தை போட்டார். ஆக ஏழை தாய்மார்களை ஏமாற்றிய அரசாங்கம். நாங்களும் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இவர்கள் போல நாங்கள் ஏமாற்றல. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். அப்பொழுதே சொன்னோம் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றாங்க. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை முன்னமே நாங்க விட்டாச்சு. 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தி நாங்க விட்டாச்சு. எங்களுக்கு பின்னால்தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு திமுக தேர்தல் அறிக்கை 2021 வெளியிட்டாங்க. இப்பொழுது ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எங்களை காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கை வெளியிட்டணும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் அதிமுக சார்பா 3 முறை தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். 1 மாசத்துக்கு முந்தைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். படிப்படியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். பிறகு முழுமையாக அதிமுக சார்பா அதிமுக ஆட்சிக்கு வந்தா இன்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று 297 அறிவிப்புகள் 8 நாளைக்கு முந்தைய அறிவிச்சாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறதுக்கு 8 நாளைக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். வெளியிட்டாச்சுல? அப்ப யார் காப்பி அடிச்சா? திமுக தானே காப்பி அடிச்சிருக்குது. இன்றைக்கு நாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மக்களிடத்தில் சேர்ந்துட்டது. வேற வழி இல்லை. அதை காப்படிச்சுதான் இன்னைக்கு ஸ்டாலின் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்த அறிவிப்புகள் 4/1 பங்கு கூட நிறைவேற்றல. இன்றைக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களாமா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் வாங்கி கடன் ரத்து பண்ணாங்களா?
100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, நம்முடைய தாய்மார்கள், உழைக்கின்றவர்கள், அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கூடுதலான நாட்கள் வேலை நாட்கள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தினோம் எதிர்கட்சியில. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்தா 125 நாளா 150 நாளாக உயர்த்தப்படும். அதோட திரு ஸ்டாலின் அவர்களே, ஒப்பா இருக்கும் போதே எங்களை வீழ்த்த முடியல. 2011 எதிர்கட்சி வரிசையே கிடைக்கல. எங்களை ஆளாக்கின எங்களுடைய தலைவர் இல்லாத போது பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை திணற வச்சது அதிமுக, மறந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஆர்கே நகரில் டெபாசிட் இருந்திருக்கிறீங்க. நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இடைத்தேர்தல் வந்து ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் இருந்திருக்குது. அதை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுடைய திமிரான பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டனே உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல இன்னல்களையும் துன்பங்களையும் மக்கள் அனுபவிச்சு வராங்க. சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் நஞ்ச துன்பமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. அவ்வளவு மோசமான ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி அகற்றுவீங்களா? அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் ஈரோட்டில் பேசும்போது சொன்னார், பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு போறாங்க. இப்பதான் போறாங்களா? ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாட்டை பத்தி தெரிஞ்சா தானே. எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலைவிதி என்ன செய்கிறது? தப்பி தவறி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஏற்கனவே பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு தெரியுது, 5 ஆண்டு கழிச்சு. அதோட பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்களா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல காம வெறியர்கள். கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி காணாமல் போய்விட்டார் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனாங்க. புகார் எடுக்கல. அடுத்த நாள் காலையில் போய் புகார் கொடுக்கல, அப்போ எடுக்கல. அந்த பெண் சடலமாக மீட்கப்பட்ட பிறகுதான் காவல்துறை வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு தமிழகத்தில் போக்சோ சட்டம் 6999 பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 18,000க்கு மேற்பட்ட பாலியல் சீண்டல் வழக்கு இருக்குது. அதுல நீதிமன்றம் வரையா 6999 நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி இன்றைக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. போக்சோ வழக்கு என்று சொன்னா சிறுமிகள் பாதிக்கப்படுவது. அப்படிலாம் இந்த ஆட்சி 5 ஆண்டுல 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல. கேவலமான ஆட்சி. இன்றைக்கு இவ்வளவு நடப்பதற்கு காரணம் என்ன? போதை. கஞ்சா விற்கிற இடமே, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை சந்து பொந்து எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறது உண்மைதானுங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கட்டும். இந்த கஞ்சாவை பயன்படுத்துகின்ற போதை ஆசாமியினால்தான் இவ்வளவு குற்ற நிகழ்வுகள் நடைபெறுது. இந்த ஆட்சியால அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்த முடியல, அதை தடுக்க முடியல. அதனால கஞ்சா விற்பனை தமிழகத்தில் சர்வசாதாரணமாக நடக்குது. அதிமுக ஆட்சி மலர்ந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற நிலையே இருக்காது. முற்றிலும் கஞ்சாவை ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடந்தது அதிமுக ஆட்சியில. போதை நடுமாட்டத்தை முடிவு கட்டணும். அதே போல மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த கஞ்சா என்ற இந்த போதை பொருள் முற்றிலும் அழிக்கப்படும், ஒடுக்கப்படும்.
அதே போல மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. அண்மையில் இந்திய நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று, அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைபெறும். இன்றைக்கு தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? 1 ஸ்டாலின், திரு ஸ்டாலின், 2 உதயநிதி, 3 சபரீசன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா. 4 பேர் தமிழகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றுவீர்களா? இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசுக்கு முடிவு கட்டுவீங்களா? நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு மாநிலம் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் நல்ல ஆட்சி வருவதற்கு துணை நிற்க வேண்டும். என்னப்பா சாவு மணி அடிச்சிருங்க, அடிச்சாச்சு. ஆக மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. எங்களோட விவரமா இருக்கிறீங்க, எங்களோட மக்கள் விவரமா இருக்கிறீங்க. எப்பொழுது தேர்தல் வரும், அந்த தேர்தலில் வாக்களிக்க தயாரி விட்டீர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே குரல், மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற குரல் ஒலித்துட்டு இருக்குது. அந்த குரல் தான் இங்கேயும் ஒலிக்குது. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சிந்திக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பது போல காத்தோம். சிறுபான்மை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை ஒரு கட்சிக்கு நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் வேட்பாளரை வெற்றுவதற்கு கூட்டணி அமைக்கும். அதிமுக அந்த நிலையிலிருந்து எப்பொழுதும் மாறாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வஞ்சித்து வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. திருநெல்வேலியில் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை ஓய்வு பெற்ற ஒரு காவல் துணை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அவர் ஒரு வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது, என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று உங்களுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு இஸ்லாமிய வகுப்பைச் சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சாதாரண அல்ல, அவர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஓய்வு பெற்றவர். அவர் பகிரங்கமாக வலைதளங்களில் அவர் வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகிட்ட போய் புகார் கொடுத்தார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஆனா யாருமே காப்பாற்றல. அடுத்த நாள் காலையில வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார். தொழுகை முடிச்சு காலையில வீதியில சென்று கொண்டிருக்கும் போது எதிரிகளால் படுகொலை செய்யப்படுகிறார். இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம். சிந்திங்க. ஆக எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெளிவுபடுத்தியாச்சு. அதிமுக தான் எங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெரிவிக்கப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டது ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தேர்தல் எங்க நடக்குது? எதற்காக தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் தானே. அப்ப எங்க போய் டெல்லி பிடிக்கிறீங்க? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனி மக்களை ஏமாற தயாரா இல்ல. தமிழ்நாட்டில் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஆதாரமும் இல்ல. மடியிலே கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எங்களை பற்றி எதிர்க்கட்சிகள் கூட விமர்சனம் செய்ய முடியாத ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தில்லு திராணி இருந்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? ஆமா,
டெல்லியில் தானே காங்கிரஸ் இருக்குது, உண்மை தான் சொல்றாரு. டெல்லியில காங்கிரஸ் இருக்குது இல்ல. ஆனா 20 நாள் போராடி போராடி ஸ்டாலினுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டது. ஏன்னா காங்கிரஸ் திமுக உடனே கூட்டணி அமைச்சுட்டாங்களா? 20 நாட்கள் போராட்டம், பத்திரிகையில ஊடகத்திலே மாறி மாறி வந்தது. திமுக கட்சிக்காரர் நிர்வாகிகள் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ்காரர் திமுக குறை சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாத என்ற சூழ்நிலை வந்தது. எப்படியோ கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனசாரா கூட்டணி அமைச்சாங்க, சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் திமுக கட்சிய திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த இடத்தை விட ஆதரவு கொடுத்ததுக்காக ஒரு சீட்டு மைனஸ். எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சொன்னோம், திமுகவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. சட்டமன்றத்தில் புகழ்வாங்க. நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்போம். ஆனா காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை கட்சியோ இந்த அரசாங்கத்தை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே முதலமைச்சர் புகழ்வாங்க. புகழ்ந்ததுக்கு கிடைத்த பரிசு ஒரு சீட்டு மைனஸ். அதோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவ கூட்டணியில் பேசிவிட்டு 4 சீட்டு கொடுத்தாங்க. திமுகவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துக்கு 4 இடம் கொடுத்தாங்க. அதுல 3 இடத்துல திமுக சின்னம் உதயசூரியில் போட்டியிடணும், ஒரு இடத்துல அவர் விருப்பப்பட்ட சின்னத்தில் போட்டியிடும். அதை ஒப்பந்தம் போட்டுட்டு வெளியில் வரும்போது அவர் பத்திரிகைகள் சொல்றாங்க, சிரித்து அழுது கொண்டே சிரிக்கிறேன். என்ன சொல்ற? அழுது கொண்டே சிரிக்கிறேன். அதுதான் அந்த கூட்டணி நிலவரம். திமுக போனா இப்படித்தான் கிடைக்கும். அண்ணா திமுக அப்படி இல்ல. தலைமை கழகத்துக்கு எங்களுடைய கூட்டணி தலைவர்கள் வந்தாங்க, பேசணும். 3 மணி நேரத்தில் கூட்டணி முடிவுபட்டு யாராருக்கு எந்த இடம் எவ்வளவு இடம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது அண்ணா திமுக. அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் அண்ணா திமுக தான் அறிவிச்சது. அதுக்கு பிறகு படிப்படியா வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம். ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்னொன்று சொல்றார் ஸ்டாலின், நிறைய கட்சி கூட்டணியில் இருக்குதான். திமுகவில் நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்குதான், அதனால ஜெயிச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்களை மக்கள் ஓட்டு போடணும். கூட்டணியில் இருக்கிற ஓட்டு போட முடியாது, மக்கள் ஓட்டு போட்டதான் ஜெயிக்க முடியும். ஆனா அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா ஒரு செல்வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சினா அவள் குறிப்பிட்ட வாக்கு, அம்மல் மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே உதயநிதி கட்சி, இப்படி எல்லா கட்சிக்குமே குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. அதனால குறைந்த கூட்டணி எங்களுடைய கட்சியில குறைந்த கட்சிகள் கூட்டணி இடம்பெற்றாலும் அதிக வாக்கு சதவீதம் மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எங்க கூட்டணியில் அமைச்சிருக்கிறோம். உங்க கூட்டணியில் ஒரே ஒருத்தர் தான் போய் கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க. யாரு? தேமுதிக தான் போய் சேர்ந்திருக்குது. 2021 அவர்கள் வாங்கின வாக்கு தவறா நினைக்க கூடாது. அங்க பதிவான வாக்கு தான் சொல்றேன், 6% வாக்கு. எவ்வளவு வாக்கு? அவர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு? 10 சீட்டு. 2% வாங்கினவனுக்கு 5 சீட்டு. பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு வேணும். படிச்சு சொன்னோம், எங்க பேச்ச கேட்கவே இல்லை. மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இல்லாட்டி மக்களுடைய செல்வாக்கு இழந்துருவீனா. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. கூட்டணியில தலைமை தாங்கிற திமுக இவருடைய செல்வாக்க அறவா இழக்க வைத்துட்டு. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் 4 இடம் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிறகு 3 இடத்துல திமுக சின்னத்தில் அவர் போட்டியிடணும், ஒரு இடத்துல விருப்பப்படி போட்டுவிடும். இப்போ என்னன்னா அந்த ஒரு இடத்தையும் பிடிக்கிட்டாங்க. 4 இடத்துலையும் திமுக சின்னத்தில் தான் போட்டியிடணும். யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாங்க? யார் எதிர்த்து? திமுக எதிர்த்து தானே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தொடங்குச்சு.
அப்புறம் அந்த கட்சியில சின்னத்தில் போயிட்டு அந்த கட்சியில சின்னத்தில் போட்டிட்டா அந்த தனி கட்சி என்ன நினைக்க முடியும்? யாரை எதிர்த்து திரு வைகோ அவர்கள் கட்சியை தூக்குனாங்களோ அவரிடத்துல போய் சரணகதி அடைஞ்சு பதவிக்காக இன்றைக்கு தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து திமுக சின்னத்தில் நிற்கிறார். 4 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்க, வெக்கமா இல்லை? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அதை இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். 2001 அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும்போது புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்தது அதிமுக. உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் கூட விலையில்லா அரிசி கொடுக்கல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இஸ்லாமிய பெருமக்கள் வேண்டுகோளை ஏற்று சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படுகின்ற சந்தன கட்டைகளை விலையில்லாமல் கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு வந்தது. அதை திடீரென்று நிறுத்திட்டாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த மானியத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு நிறுத்தினாலும் அதிமுக அரசு தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் கொடுத்தது. 2021 இந்த மானியத்தை உயர்த்த வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று 6 கோடி இந்த நிதி ஒதுக்கீடு 12 கோடி ரூபாய் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்ச அரசு அதிமுக அரசு. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல ஹஜ் இல்லை வேணும் கேட்டாங்க, 15 கோடி ஒதுக்கி கொடுத்தோம். 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூலியம் வழங்க திட்டத்தை கொண்டாந்துடும். உலமாக்கல் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை அதிகரித்து கொடுத்தோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதேபோல இஸ்லாமிய வகுப்புடன் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடு புயல், அந்த புயல் வெள்ளத்தால் அங்கு இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நான் நேரடியாக போய் பார்த்து அந்த குளக்கரையை சரி செய்ய 4,4 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை அமைச்சு கொடுத்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடுகளை அமைச்சு கொடுத்தோம். அதோட 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் திமுக வாக்களிக்க மறுத்துவிட்டது. மீண்டும் 2019 ஆண்டு அவருடைய நினைவாக ராமநாதபுரத்தில் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அவர் பெயரில் திறந்தோம். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் கட்டி திறந்தோம். கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். இவ்வளவு நாங்கள் செஞ்சிருக்கோம். திமுக ஒன்னாவது உங்களுக்கு செஞ்சுதான், சிந்திச்சு பாருங்க. அதிமுக அரசாங்கம் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். நாங்கள் கூட்டணி வச்சதுனால நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர்கள் என்று ஒரு சாயத்தை பூசியிருக்கிறார் திரு ஸ்டாலின். ஓட்டுகளை பெறுவதற்காக, அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் 1999 தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா நல்ல கட்சியா இருந்தது. நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் எப்பொழுதும் செயல்படுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே நேரத்தில் பாருங்க, எனக்கு வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்த பொழுது எப்படி திரு கருணாநிதியும் மருமகனை எப்படி மைக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களை பத்தி பேசலாமா? தகுதி இருக்குதா? இஸ்லாமிய சகோதரர் பாருங்க,
எப்படியெல்லாம் அரசியல் நாடகம் நாடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கலர் மாறும், ஆனா இன்றைய முதலமைச்சர் அடிக்கடி கலர் மாறுகின்ற முதலமைச்சர் இந்த மனுஷன் ஸ்டாலின் அவர்கள். வெக்கமா இல்ல? ஓட்டுகளை பெறுவதற்கு எப்படி தந்திரமா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, உங்களை இமை காப்பதை போல சிறுபான்மை மக்களை காக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு பல திட்டங்களை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது நகராட்சி மின் கட்டணம் உயர்வு சுமார் 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதோட வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்த்துறாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்டுட்டாங்க. இப்படி மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. உணவுப் பொருள் விலை, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. அதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரிச்சுமை. மக்கள் இன்றைக்கு வாழ்வதற்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கிலே வழங்கப்படும். தற்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை 2000 ரூபாய்க்கு மாதந்தோறும் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற பெண்கள் அவர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் தொடங்கணும். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. இனிமேல் அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அதுபோல தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படி படிச்சவர்களுக்கு 2000, +2 வரைக்கும் படிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும். இன்றைக்கு ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுக்குறோம். அந்த அரிசி சில இடங்களில் தரக்குறைவாக போடுறாங்க. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடையில் மளிகை கடையில் எப்படி அற்புதமான அரிசி இருக்குதோ அதே போல அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதோட விலையில்லா அரிசியோட விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம், அம்மா இல்ல திட்டம் இன்னைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழையில் கட்டி கொடுக்கப்படும். அதாவது பட்டியலின மக்கள், அந்த மக்கள் அந்த குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு நிலமும் இல்லை வீடும் இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு, அந்த பட்டியலின மக்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதோட இன்றைய தினம் கட்டிட தொழில் ஈடுபட்டுக்கிட்டவர்கள் அவள் அந்த பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும். அதுபோல இங்க அது என்ன மாடுபிடியா எருது விடும் திருவிழா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்குண்டான அனுமதி தரப்படும். எருது விடும் விழா மகிழ்ச்சியோடு நீங்க கொண்டாடலாம். அதோட தமிழ்நாடு முழுவதும் லட்சத் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது திட்டமிட்டாங்க. அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற அடிப்படையில் அம்மா மினி கிளினிக் 2000 திறந்தோம். அதை திமுக அரசு மூடிவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். ஏழைகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றி தந்தோம். இந்த மாவட்டம் புதிய மாவட்டமாக திருப்பத்தூரை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டமாக உருவாக்குறது அதிமுக ஆட்சி. பல திட்டங்கள்
இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்டம் இந்த பகுதியில் நிறைவேற்றுறது 166 கோடியில நாங்க தான் செஞ்சு கொடுத்தோம். அற்புதமான சாலை பல 100 கோடியில் அமைச்சு கொடுத்தோம். இதெல்லாம் இந்த ஆட்சியில் தான் திறந்தாங்க. அதே போல மாவட்டத்துக்கு நிர்வாகத்துக்கு கலெக்டர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் நாங்க ஆரம்பிச்சோம். இது திறந்துட்டு போயிட்டார். திறக்கிறதா ஒரு வேலை, ஆரம்பிச்சதெல்லாம் நாம தான். தமிழ்நாட்டில் 6 மாவட்டத்தை நாங்க புதுசா ஆரம்பிச்சோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடியுதா? ஒண்ணுமே கிடையாது. 5 ஆண்டு காலம் போட்டோ ஷூட் போட்டு அப்படியே அழகா படம் எடுப்பாங்க. அப்படியே ஊடக நண்பர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க, பத்திரிகையில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, பெயிலின் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.